எக்ஸசைஸ் 4.1ல் சம் நம்பர் 7ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா OPRQ அப்படிங்கிறது ஒரு ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து MLN, ஸோ இங்கே மேலே MLN அப்படிங்கிற இடத்துல வந்து 90 டிகிரி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரூவ் தட் LOP, ஸோ இந்த ட்ரையாங்கிளும் QMO இங்கே கீழே இருக்கிற ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஒரு 90 டிகிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அதே போல் ஸ்கொயரோட எல்லா ஆங்கிள்ஸும் 90 டிகிரி அப்படிங்கிறதுனால இங்கே 90 டிகிரினா இங்கேயும் 90 டிகிரி. ஸோ இப்போ ரெண்டு ட்ரையாங்கிளையுமே ஒரு 90 டிகிரி இருக்குது, அது எழுதியாச்சு. அதே போல் ஸ்கொயரோட ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நமக்கு இங்கே ஒரு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் கிடைக்கும். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால ரெண்டு ட்ரையாங்கிளையும் ஒரு ஆங்கிள் வந்து ஈக்குவலாக கிடச்சிருக்கு. ஸோ ஏஏ க்ரைட்டீரியா படி ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அதே போல் தான் இப்போ அடுத்த சப்டிவிஷனில் வந்து இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே போலயே தான் ஸ்கொயரோட எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவல் 90 டிகிரி அப்படிங்கிறதுனால இந்த பக்கம் ஒரு 90 டிகிரி, ஸோ இந்த பக்கம் ஒரு 90 டிகிரி. ஸோ ரெண்டு ட்ரையாங்கிளையும் ஒரு 90 டிகிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதை எழுதியாச்சு. அதே போல் ஸ்கொயரோட ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலல் அப்படிங்கிறதுனால நமக்கு இங்கே ஒரு ஆங்கிளும் இங்கே ஒரு ஆங்கிளும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸாக இருக்குது. ஸோ அது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிளையுமே ஒரு 90 டிகிரி இருக்குது, ரெண்டு ட்ரையாங்கிளையுமே ஒரு ஈக்குவல் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இருக்கிறதுனால இதுவும் வந்து ஏஏ க்ரைட்டீரியா படி சிமிலர்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.